சகனாவவதோ சகனோ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. கடைசி பகுதி, 5வது மந்திரம். யதா தர்ஷே ததாத்மனி யதா ஸ்வப்னே ததா பித்ருலோகே யதாப்சு பரிவ தத்ருஷே ததா கந்தர்வலோகே ಛಾಯಾ ತಪಯೋರಿವ ಬ್ರಹ್ಮಲೋಕೆ ஈஸ்வரனால் அனைத்தும் நியமமாக செயல்படுகின்றது என்று யமதர்மராஜா கூறினார். அவரும் கூட தன்னுடைய காரியத்தை இறைவனுக்கு பயந்து செய்து கொண்டிருப்பதாக கூறினார். அதனுடைய தாத்பரியம், எந்த தேவதையாகட்டும் மனிதனாகட்டும் மிருகங்களாகட்டும் செயல்படுகின்றன என்றால் இயற்கையினுடைய நியதிப்படிதான் செயல்பட முடியும். அந்த நியதியே ஈஸ்வரனுடைய சக்தி, ஈஸ்வரனுடைய மகிமையாக கூறப்பட்டது. பிறகு 4, 5 இந்த 2 மந்திரத்தில் யமதர்மராஜா மனித ஷரீரத்தினுடைய மேன்மையை கூறினார். இந்த மனித ஷரீரத்தினுடைய மேன்மை என்னவென்றால், மோக்ஷம் என்கின்ற ஒரு புருஷார்த்தத்தை, ஒரு லட்சியத்தை இந்த ஷரீரத்தின் துணை கொண்டுதான் அடைய முடியும். இந்த ஷரீரத்தில்தான் ஒருவன் தன்னை சம்சாரி என்று உணர முடியும். அந்த சம்சாரத்திலிருந்து விடுதலை அடையவும் முடியும். ஆகவே 4வது மந்திரத்தில் கூறினார், இக சேத் அசகத் போத்தும். இக இந்த மனித ஷரீரத்தில் ஒருவன் தெரிந்து கொண்டால், எப்பொழுது பிராக் ஷரீரஸ்ய விஸ்ரசக, இந்த ஷரீரத்தினுடைய வீழ்ச்சிக்கு முன் ஒருவன் தெரிந்து கொண்டால் அவன் மோட்சத்தை அடைகின்றான். ததக அவ்விதம் அறியவில்லை என்றால் ஷரீரத்வாய கல்பதே, அவன் ஷரீரத்தை வேறு ஒரு ஷரீரத்தை எடுப்பதற்கு தகுதியடைகின்றான் என்று கூறினார். இப்பொழுது நாம் 5வது மந்திரத்தை பார்க்க வேண்டும். இந்த மந்திரத்தில் ஒரு மனிதன் நம்மிடம் கேட்கலாம், சாஸ்திரம் விதவிதமான லோகங்களை பற்றி பேசுகின்றது. சொர்க்கலோகம், பிறகு பிரம்மலோகம், பித்ருலோகம் என்றெல்லாம் விதவிதமான லோகங்களை பற்றி சாஸ்திரம் பேசுகின்றது. ஒருவன் இறந்ததற்கு பிறகு விதவிதமான லோகத்திற்கு அவன் செல்கின்றான், பாப புண்ணியத்தின் அடிப்படையில் செல்கின்றான் என்றும் சாஸ்திரம் பேசுகின்றது. ஒரு மனிதன் கேட்கலாம், நான் இறந்ததற்கு பிறகு புண்ணிய பலனாக வேறு லோகத்திற்கு செல்கின்றேன், அந்த லோகத்தில் நான் ஏன் ஞானத்தை அடையக்கூடாது? இந்த மனுஷ லோகத்தில் தான் நான் ஞானத்தை அடைய வேண்டுமா? தேவலோகத்திற்கு செல்கின்றேன், பிரம்மலோகத்திற்கு சென்று பித்ருலோகத்திற்கு சென்று
அந்த லோகத்தில் அடையலாமே என்றால் அங்கும் அடைய முடியாது என்று இங்கு யமதர்மராஜா கூறுகின்றார். 4 லோகங்களை உதாரணமாக இந்த மந்திரத்தில் எடுத்துக்கொள்கின்றார். இந்த 4 லோகங்களிலும் ஆத்ம ஞானத்தை ஒருவன் எப்படி அடைய முடியும் என்று 4 உதாரணங்கள் கொடுக்கின்றார். இங்கு எடுத்துக்கொண்ட 4 லோகங்கள், ஒன்று மனித லோகம். இந்த மனித சரீரத்திலிருந்து இந்த உலகத்தில் இருப்பது முதல் உதாரணம். இரண்டாவதாக எடுத்துக்கொள்வது பித்ருலோகம். மூன்றாவதாக எடுத்துக்கொள்வது கந்தர்வ லோகம். இறுதியாக எடுத்துக்கொள்வது பிரம்மலோகம். மனிதலோகம், பித்ருலோகம், கந்தர்வலோகம், பிரம்மலோகம். உதாரணத்துக்குத்தான் 4 லோகத்தை எடுத்துக்கொள்கின்றார். நாம் எல்லா லோகத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும். 14 லோகங்கள் சொல்லப்பட்டுள்ளது. 7 லோகம் உயர்ந்த லோகம், 7 லோகம் தாழ்ந்த லோகம். அதல விதலன்னு சொல்ல பாதாளம் வரைக்கும் போகும் 7 லோகம். பிறகு மேலே 7 லோகம் செல்கின்றது. இதில் உதாரணத்திற்கு 4 லோகத்தை எடுத்துக்கொள்கின்றார். இந்த ஒவ்வொரு லோகத்திலையும் உதாரணத்தில் என்ன சொல்றாருன்னு பார்த்துவிட்டு மந்திரத்திற்குள் செல்வோம். இந்த மனித லோகத்தில் ஒருவன் ஆத்ம ஞானத்தை அடைவது எப்படி இருக்கும் என்றால், நாம் நம்முடைய முகத்தை கண்ணாடியில் பார்க்கின்றோம். நம்முடைய முகத்தை நம்மளுடைய கண்ணாடியில் பார்த்தா எப்படி இருக்கும்? மிக மிக தெளிவாக இருக்கும். நம்முடைய முகம் கண்ணாடியில் எப்படி நாம் இருக்கின்றோமோ அப்படியே தெளிவாக தெரியும். இப்போ நம்ம முகத்தை போய் எவர் சில்வர் பாத்திரத்தில் பார்த்தோம்னா அது எப்படி இருக்கும்? அது இருக்கும், நம்ம முகம் மாதிரி இருக்காது. மூக்கு பெருசாகும் அல்லது வேற ஒரு விகாரமாக இருக்கும். நம்ம முகம் தெரியும், சரியாக யதார்த்தமாக தெரியாது. அல்லது தண்ணியில் போய் நம்மளுடைய முகத்தை பார்த்தா சரியா தெரியுமா? சரியா தெரியாது. ஆகவே மிக மிக தெளிவாக எப்படி கண்ணாடியில் நம்முடைய முகம் தெரியுமோ அப்படி மனித லோகத்தில் ஆத்ம அனாத்ம விவேகம் மிக மிக தெளிவாக அடைய முடியும் என்று சொல்கின்றார். ஆகவே மனித லோகத்தில் ஆத்ம ஞானம் எப்படி அடைய முடியும், ஆத்மாவை பற்றிய அறிவு எவ்வளவு தெளிவாக இருக்கும் என்றால், நம்முடைய முகத்தை கண்ணாடியில் பார்த்தால் எவ்வளவு தெளிவாக இருக்குமோ அவ்வளவு தெளிவாக இந்த சரீரத்தை கொண்டு இந்த லோகத்தில் தான் அடைய முடியும். அவ்வளவு தெளிவா இந்த மனித லோகத்தில் அடையலாமாம் ஆத்ம அனாத்ம விவேகம். சரி, இனி பித்ருலோகத்தில் போய் பித்ருக்களோட நம்ம இருந்து, பித்ருலோகம் என்றால் ஒரு விதமான லோகம், பிரம்மலோகம் சொர்க்கலோகத்தை விட சற்று தாழ்ந்த லோகம், ஆனாலும் மேல் லோகம்தான், நரகலோகம் மாதிரிலாம் கிடையாது. அந்த பித்ருலோகத்துக்கு சென்றால் அங்கு போய் வேதாந்தம் படிக்கிறோம்னு வச்சுக்கோ, அங்கே போய் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோ, அந்த ஆத்மாவை பற்றிய ஞானம் எப்படி இருக்கும்னு சொன்னால், ஆத்ம அனாத்ம விவேகம் எப்படி இருக்கும் என்றால், நமக்கு தெரிஞ்ச உதாரணத்தை தான் யமதர்மராஜானால கொடுக்க முடியும். இந்த லோகத்தில் நம்ம கனவு காண்கின்றோம். கனவு லோகம் எப்படி நமக்கு தெளிவில்லாமல் இருக்குமோ, சொப்பனத்தில் பார்க்கறது எப்படி தெளிவில்லாமல் இருக்குமோ, அவ்விதம் பித்ருலோகத்தில் இருக்கும் என்று சொல்கின்றார். சில சமயங்களில் கனவு கண்டு வந்திருப்போம், ஒரு 5 நிமிஷம் யோசிக்க வேண்டியது இருக்கும், எனக்கு என்ன கனவு வந்ததுன்னு சொல்லி. பிறகு கனவுல வந்ததையெல்லாம் அவ்வளவு தெளிவாக நம்மளால சொல்ல முடியாது. காரணம் என்னவென்றால், அந்த லோகமே வாசனாமயமான லோகம். இந்த மாதிரி ஜட பதார்த்தம் இல்லை. நம்மளுடைய மனசில் இருக்கிற வாசனைகளால் எண்ணங்களால் தோற்றுவிக்கப்பட்ட சூக்ஷ்மமான லோகம். அதை பார்ப்பது தெளிவாக இருக்காது. அந்த லோகத்திலையும் பார்க்கப்படும் பொருள், பார்ப்பவன் நான்கிற வேறுபாடெல்லாம் தெளிவாக இருக்காது. இந்த கனவெல்லாம் மிக மிக பெக்கூலியராக வரும். அதாவது பாம்பு வந்தால் ஓட முடியாது,
பஸ்லேயும் அங்கேயும் ஒரு கூட்டத்தோடு தான் வரும். திடீர்னு உள்ளே போயிட்டுருக்கிற நாம் டிரைவர் மாதிரி உட்காந்துட்டு இருப்போம். எல்லாம் ஒரே மாறி மாறி குழப்பமாக வரும். காரணம் என்ன? அங்கே அதை தெளிவு கிடையாது. அது நம்மளுடைய வாசனையினால் தோற்றுவிக்கப்பட்டது. ஆகவே சொப்பனம் எவ்விதம் தெளிவில்லாமல் நாம் பார்க்கின்றோமோ அதேபோல் ஆத்ம ஞானமும் தெளிவில்லாமல் தான் பித்ருலோகத்தில் அடைய முடியும். சரி, மூன்றாவது கந்தர்வலோகம். இந்த கந்தர்வலோகத்தில் போனால் எப்படி இருக்கும் என்றால், நீர் இருக்கின்றது. அந்த நீர் சற்று அசைந்து கொண்டு இருக்கின்றது. அந்த அசைந்து கொண்டு இருக்கின்ற நீரில் போய் நம்மளுடைய முகத்தை பார்க்குறோம். அந்த முகம் எப்படி இருக்கும்? தெளிவில்லாமல் அந்த முகத்தை நாம் பார்ப்போம். அதேபோல் கந்தர்வலோகத்தில் ஆத்ம அனாத்ம விவேகம் இருக்கும். அதாவது நீரில் பார்க்கின்ற முகம் போல். நீரும் ரொம்ப தூய்மையாக இருந்து அசையாமல் இருந்ததுன்னா கண்ணாடி போல் இருக்கும். அப்பொழுதும் கூட கண்ணாடியில் இருக்கிற மாதிரியே அது காமிக்காது. ஆகவே நீரில் நம்முடைய முகத்தை பார்த்தால் எவ்வளவு தெளிவில்லாமல் இருக்குமோ அதே போல கந்தர்வலோகத்தில் ஆத்ம அனாத்மாவினுடைய வேறுபாடு தெளிவில்லாமல் தான் இருக்கும். இப்போ பித்ருலோகத்திலையும் கந்தர்வலோகத்திலையும் மிக மிக வேறுபாட்டுடன் இந்த ஆத்ம அனாத்ம விவேகத்தை அடைய முடியாது. அப்புறம் இனியொரு லோகம் இருக்கின்றது, பிரம்மலோகம். இந்த பிரம்மலோகத்தில் இந்த மனித லோகத்தில் எவ்வளவு தெளிவா ஞானத்தை அடைய முடியுமோ அதே தெளிவா அங்கு ஞானத்தை அடைய முடியும். ஆகவே உதாரணம், நிழல் இருக்கின்றது, நம்முடைய உடல் இருக்கின்றது, நம்முடைய நிழல் விழுகின்றது. இந்த ரெண்டுக்குள்ள வேறுபாடு எவ்வளவு தெளிவாக இருக்குமோ அவ்வளவு தெளிவாக ஆத்ம அனாத்ம விவேகம் அங்கு இருக்கும். ஆகவே நிழலும் நிஜமும் எவ்வளவு வேறுபாடாக தெளிவாக தெரியுமோ அதே போல ஆத்ம அனாத்ம ஞானம் பிரம்மலோகத்தில் இருக்கும். இதை சொன்ன உடனே நமக்கு என்ன தோணும்? சரி, பிரம்மலோகத்தில் பார்த்துக்கலாம். இந்த சோம்பேறியாக இருப்பவர்கள் கொஞ்சம் ஏதாவது பிறகு செய்யலாம்னு சொன்னால் என்ன செய்வார்கள்? இப்போ வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்கிற மாதிரி. இந்த பசங்கள்லாம் இப்போ படிக்கலையான்னு கேட்டால் ஸ்டடி லீவில் படிச்சுக்கலானே சொல்லிகிட்டு இருப்போம். அதே போல் பிரம்மலோகத்தில் பார்த்துக்கலாம்னு நமக்கு சொல்ல தோணும். அந்த இடத்துல சங்கரர் எழுதுகிறார், பிரம்மலோகத்துக்கு போகிறது அவ்வளவு சுலபம் அல்ல. ரொம்ப உபாசனை பண்ணால் தான் பிரம்மலோகத்திற்கு செல்ல முடியும். ஆகவே அது என்ட்ரியே ரொம்ப டிஃபிகல்ட்னு சொல்கிறார். பிரம்மலோகத்திற்கு செல்வதே மிக மிக கடினம். ரொம்ப உபாசனை பண்ணி வாழ்க்கை பூரா ஜபம் தியானம்ங்கிறதுல இருந்து ஞானத்தை குரு கிடைக்காம ஞானத்தை அடையாமல் இருந்தால் தான் பிரம்மலோகத்திற்கு செல்ல முடியும். பிரம்மலோகத்துக்கு சென்றவர்களெல்லாம் ஞானத்தை அடைஞ்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த லோகத்தில் இருக்கிற பொருள் மேலே வைராக்கியம் வரணும். ஒரு பொருள் மிக மிக அழகாகவும் சுகத்தை தருவதாகவும் இருந்தால் அந்த பொருளில் வைராக்கியம் வர்றது கஷ்டம். இந்த உலகத்தில் நமக்கு அது இந்தியாவில் இருந்து நமக்கு வைராக்கியம் வரமாட்டேங்குதுன்னாவே பெரிய விஷயந்தான். காரணம் என்ன? இங்கே எதுவுமே ஒழுங்காக வேலை செய்கிறதில்லை. இப்போ இப்படிப்பட்ட இதில் இருந்துமே நமக்கு வைராக்கியம் வரமாட்டேங்குது. காரணம், இங்கே இருக்கிற பொருள்கள் கொடுக்குற அப்பப்போ இருக்கிற சுகத்தில். இப்போ பிரம்மலோகத்தில் போனால் அங்கே எல்லாமே ஆர்டராக இருக்கும். ஒவ்வொரு பொருளும் அவ்வளவு சுகத்தை கொடுக்கும். அதில் நமக்கு வைராக்கியம் வந்து இந்த காலத்தை நான் சாஸ்திரத்துக்கு பயன்படுத்துகிறேன்னு படித்து வர்றதுங்கிறது அது அரிது. இப்போ இறுதியாக என்ன கன்க்ளூஷனுக்கு வர்றோம்னா மனுஷலோகம்தான் சரி. ஆனால் யமதர்மராஜா ஏற்றுக்கொள்கின்றார், பிரம்மலோகத்திலும் ஆத்ம அனாத்ம ஞானத்தை அடைந்து மோட்சத்தை அடைய முடியும், வேறு லோகத்தில் அடைய முடியாது. மனித லோகத்தில் தான் மிக மிக தெளிவாக அடையலாம். ஏன் மற்ற லோகத்தில் அடைய முடியாது என்றால், இந்த பித்ருலோகம் கந்தர்வலோகம் இதில் எல்லாம் நம்ம சேர்த்திக்கணும். சொர்க்கலோகம், எனக்கு நரகம்தான் கிடைக்கும்னு சொன்னால் அந்த நரகலோகம், எல்லா லோகம்
நமக்கு எங்க ஹோப் இருக்கோ அந்த எல்லா லோகங்களும் போக ஆயத்தனம், அவைகளெல்லாம் போகத்திற்காகத்தான் இருக்கின்றதே தவிர ஞானத்திற்காகவோ கர்மத்தை செய்வதற்காகவோ கிடையாது. ஞானத்திற்காகவும் ஞானத்துக்கு தகுதி செய்வதற்காகவும் புண்ணியத்தை சேர்ப்பதற்காகவும் இருக்கின்ற ஒரே ஒரு லோகம் மனுஷ்யலோகம். அதனால தான் இதை கர்ம பூமி என்று சொல்வார்கள். புதுசா புண்ணியத்தை தேடுவதும் பாபத்தை தேடிக்கொள்வதும் பிறகு மன தூய்மை அடைவதும் ஞானத்தை அடைவதற்கும் நம்மிடம் இருக்கின்ற ஒரே ஒரு லோகம் இந்த மனுஷ ஜென்மம், மனித லோகம். ஆகவே யமதர்மராஜா இவ்விதம் பல லோகங்களை கூறி எந்த லோகத்திலும் தெளிவாக ஞானத்தை அடைய முடியாது, பிரம்மலோகத்தில் அடைந்து முக்தி அடைவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் அது செல்வதற்கு கடினம். ஆகவே இந்த மனித லோகத்திலேயே ஒருவன் இகச்சேத் அசகத் போத்தும் அறிவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். இப்பொழுது மந்திரத்திற்குள் செல்வோம். யதாதர்ஷே, அதை பிரித்து படித்தோம்னா யதா ஆதர்ஷே. சமஸ்கிருதத்தில் ஆதர்ஷம் என்றால் கண்ணாடி, முகம் பார்க்கின்ற கண்ணாடி, கண்ணுக்கு போட்டிருக்கிற கண்ணாடி அல்ல, முகம் பார்க்கின்ற கண்ணாடி ஆதர்ஷே. இந்த கண்ணாடிங்கிறதே மனுஷன் பிறந்ததையே கண்டுபிடிச்சிட்டான் போல் இருக்கு. ஏன்னா அப்பிருந்தே தன்னுடைய மூஞ்சி பார்க்கணுங்கிற ஆசையில் யமதர்மராஜா சொல்கிற காலத்திலிருந்தே கண்ணாடி வந்தாச்சு போல் இருக்கு. யதா ஆதர்ஷே, ஆதர்ஷே என்றால் எப்படி கண்ணாடியில், இதை நம்ம சேர்த்திக்கணும், எப்படி கண்ணாடியில் ஒருவனுடைய முகம் தெளிவாக தெரியுமோ ததா ஆத்மனி. ததா ஆத்மனி என்றால் அவ்விதமாக. இங்கு ஆத்மனி என்றால் நம்முடைய மனதில், ததா ஆத்மனி அவ்விதமாக நம்முடைய புத்தியில் என்ன நடக்கும்ங்கிறதையும் நம்ம சேர்த்திக்கணும். ஆத்மனக தர்ஷனம் பவதி, இந்த ஆத்மாவினுடைய தர்ஷனம் தெளிவாக இருக்கும். இதை முன்ன பின்ன தெரியாம படிச்சோம்னா ஒன்றும் புரியாது. கண்ணாடியில் எப்படியோ அப்படியே ஆத்மாவில், அவ்வளவுதான் இங்க யமதர்மராஜா சொல்றார். பல வார்த்தைகளை நம்ம சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி கண்ணாடியில் ஒருவனுடைய பிரதிபிம்பம் தெளிவாக தெரிகிறதோ அவ்விதம் ஆத்மனி மனதில் ஆத்மனக தர்ஷனம், ஆத்ம தத்துவத்தினுடைய தர்ஷனம் பவதி, சம்யக் பவதி, நன்கு தெரிகின்றது. விவிக்தம்னு சங்கரர் எழுதுகின்றார். விவிக்தம் பவதி என்றால் இது ஆத்மா இது அனாத்மா என்று மிக மிக தெளிவாக வேறுபடுத்தி புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய முகத்தை கண்ணாடியில் பார்த்தோம்னா முகத்தில் இருக்கிற ஒவ்வொன்றும் மிக மிக தெளிவாக தெரிகின்றது, வேறுபடுத்தியும் தெரிகின்றது. அவ்வளவு தெளிவாக இந்த ஜென்மத்தில் நாம் ஞானத்தை அடைய முடியும். அதாவது ஆத்மாவை பற்றி மிக மிக தெளிவாக ஞானத்தை அடையும் மாறு பகவான் நமக்கு மனசை படைச்சிருக்கார். மனதும் உடலும் அறிவும் எப்படி படைக்கப்பட்டுள்ளது என்றால் ஆத்ம தத்துவத்தை மிக மிக தெளிவாக கிரகிக்கும் வண்ணம் படைக்கப்பட்டுள்ளது. இனி இரண்டாவது உதாரணம், யதா சொப்னே. யதா என்றால் எப்படி, சொப்னே என்றால் கனவு. எப்படி நாம் கனவில், இந்த இடத்துல நம்ம சேர்த்துக்கணும், அவிவிக்தம், மிக தெளிவில்லாமல் கனவை நாம் காண்கின்றோமோ, அது நமக்கு அனுபவத்தில் தான் இருக்கு. கனவுல ரொம்ப தெளிவாக இருக்காது. சம்பந்தம் இல்லாத கனவெல்லாம் வரும். அது நமக்கு ரொம்ப சம்பந்தம் இல்லைன்னா சில பிறவிகளில் இருந்த சம்ஸ்காரங்களும் கூட கனவுல வரும் என்று சொல்கிறார்கள். ஆகவே அது நமக்கு ஒன்றுமே புரியாது. இந்த ஜாகிரத் அனுபவமே பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கோம். சில பேர் கனவுல வர்றதையெல்லாம் நினச்சிட்டு பயந்துட்டு இருப்பார்கள். எனக்கு இந்த மாதிரி கனவு வந்தது என்ன ஆகும், இந்த நேரத்தில் கனவு வந்தது என்ன ஆகும் என்று நினைப்பார்கள். இந்த உலகம் எப்படி பொய்யோ கனவு அதைவிட பொய்யானது, அதுவும் தெளிவில்லாதது.
அப்படி தெளிவில்லாத அறிவு கனவில் எப்படி வருமோ ததா பித்ருலோகே, அவ்விதம் பித்ருலோகத்தில் ஆத்மாவை பற்றி அறிவு தெளிவில்லாமல் தான் இருக்கும். சில சமயங்கள்ல நம்ம சொல்றது உண்டு, இந்த கிளாஸ் ஏதோ ரொம்ப வேகா இருந்தது, புரிஞ்ச மாதிரி இருந்தது, புரியலின்னு சொல்ல முடியாது, புரிஞ்சுதுன்னு சொல்ல முடியாதுன்னு சில சமயங்கள்ல நம்ம சொல்லுவோம். அல்லது சில உபனிஷத் படிக்கிறது பூரா அப்படி சொல்லிட்டு ரெண்டாவது முறை அதை படித்தா தான் எனக்கு இப்போ புரிஞ்சுதுன்னு சொல்லுவோம். அப்படித்தான் இருக்குமா எங்க பித்ருலோகத்தில். பித்ருலோகத்தில் போனோம் அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே தெரியாதவர்கள் முதல் இந்த கிளாஸுக்கு வந்தால் எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கும். காரணம் என்ன? ஒன்றுமே புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியாதது போலும் இருக்கும், தெளிவிருக்காது. இனி யதா அப்சு பரீவ தத்ருஷே, இதை பிரித்தால் யதா அப்சு, அப் என்றால் நீர், அப்சு என்றால் நீருக்குள், தண்ணீருக்குள். தண்ணீருக்குள் நம்முடைய முகத்தை பார்த்தால் அது எவ்வளவு தெளிவில்லாமல் தெரியுமோ, அப்சு இவ. பிறகு பரீவன் இருக்கு, அந்த பரிய போய் தத்ருஷேங்கிறதுல சேர்த்திக்கணும். பரி தத்ருஷே, பரி தத்ருஷே என்றால் அவ்விதம் தெரிகின்றது. எங்கு? ததா கந்தர்வலோகே, கந்தர்வலோகத்தில். அப்சு, அப்சு என்றால் நீரினில் எப்படி முகம் பரி தத்ருஷே தெரிகின்றதோ, தெளிவில்லாமல் தெரிகின்றதோ, ததா கந்தர்வலோகே, கந்தர்வலோகத்தில் இந்த ஆத்ம தத்துவம் அவ்விதமே தெளிவில்லாமல் இருக்கும். பிறகு இறுதியாக பிரம்மலோகே, பிரம்மலோகத்தில் எப்படி இருக்கும்? சாயா தபயோகோ இவ பிரம்மலோகே. சாயா என்றால் நிழல், ஷேடு. ஆதபக என்றால் சூரியன் அல்லது வெளிச்சம். வெளிச்சமும் இருளும் எவ்விதம் வேறு வேறாக தெளிவாக தெரிகின்றதோ அவ்விதம் பிரம்மலோகே, பிரம்மலோகத்தில். ஆதபக என்றால் சூரியன் என்றும் பொருள் கொள்ளலாம், வெளிச்சம் பிரைட், சாயா என்றால் ஷேட், நிழல். இந்த இரண்டும் தெளிவாக இருக்கின்றது. இது வெளிச்சம், இது இருள், இது நம்முடைய உடல், இது நம்முடைய சாயா அதாவது நம்முடைய நிழல் என்று தெளிவாக தெரிவது போல் பிரம்மலோகத்தில் இந்த ஆத்ம ஞானத்தை அடைய முடியும். ஆகவே மனிதலோகத்திலும் பிரம்மலோகத்திலும் சமமாக இருப்பினும் பிரம்மலோகத்துக்கு போகிறது அவ்வளவு சுலபம் அல்ல. ஆகவே என்ன செய்யணும்? மனிதலோகத்திலேயே ஒருவன் ஆத்ம தத்துவத்தை அடைய முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் 4, 5, 2 ஸ்லோகத்தினுடைய சாரம். இனி 6வது மந்திரம். இந்திரியாணாம் ப்ருதக் பாவம் உதயாஸ்தமயௌ ச யத் ப்ருதக் உத்பத்யமானானாம் மத்வா தீரோ ந சோச்சதி. 6, 7, 8 இந்த 3 மந்திரத்தில் அந்த பிரம்மத்தை மனிதலோகத்தில் எப்படி அடைய வேண்டும் என்று கூறுகின்றார். பிரம்மத்தை எப்படி அறிவது, பிரம்ம ஞானம், அந்த பிரம்மத்தை எப்படி நாம் புரிந்து கொள்வது என்று கூறுகின்றார். இது ஏற்கனவே கூறிய கருத்தை தான் யமதர்மராஜா கூறுகின்றார். இந்த 3 மந்திரத்தில் நாம் பார்க்க இருப்பது புதிதான கருத்தே அல்ல. பிறகு எதுக்கு அவர் கூறியதையே கூறுகின்றார் என்றால், மனிதலோகத்தில் அடையணும்னு சொன்னார், உடனே சொல்றார் மனிதலோகத்தில் பிரம்ம ஞானத்தை எப்படி அடைய வேண்டும்,
எந்த உபாயத்தை கொண்டு இந்த மனிதலோகத்தில் அடைய வேண்டும் என்று யமதர்மராஜா இங்கு உபதேசம் செய்யவில்லை, ஞாபகப்படுத்துகின்றார். இப்போ அவர் ஞாபகப்படுத்தும் போது நம்ம என்ன பண்ணணும்? நம்மளும் ஞாபகத்தான் படுத்த வேண்டும். ஆகவே இந்த 3 மந்திரத்திற்கு விளக்கம் செய்ய போவதில்லை, ஞாபகத்தான் படுத்த வேண்டும். என்ன சொல்கின்றார் என்று சுருக்கமாக பார்ப்போம். இப்போ இந்த 6வது மந்திரத்தில் இந்த ஆத்மாவை இந்திரியங்களினுடன் வேறாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்திரியங்கள் வேறு, ஆத்மா வேறு என்று தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். அதாவது எப்பொழுதெல்லாம் நாம் நான் என்ற வார்த்தையை சொல்கின்றோமோ, நான் நான் என்று சொல்கின்றோம், அவ்விதம் நான் என்று சொல்லும் பொழுது அந்த சொல்லுக்குள் ஆத்மா என்றும் அடங்கும். காரணம், ஆத்மா அறிவு சொரூபம். நான் என்று சொல்லும் பொழுது என்னை ஜடமாக நான் சொல்ல மாட்டேன். ஆகவே அறிவு சொரூபமாக என்னை நான் புரிந்து கொண்டுள்ளேன். அதோடு நாம் நான் என்ற சொல்லில் ஆத்மாங்கிற அறிவோடு சில அனாத்மாக்களையும் சேர்த்து புரிந்து கொண்டு உள்ளோம். இப்போ நான் சொல்கிற வரைக்கும் சரி, நான் பார்க்கின்றேன், நான் பார்ப்பவன்னு சொல்லும் பொழுது இந்திரியத்தையும் நான்கிற சொல்லுக்குள்ளே போட்டோம். நான் நடக்கின்றேன்னு சொல்லும் பொழுது அந்த நடத்தல்ங்கிற கர்மேந்திரியத்தினுடைய செயலை நான்கிறதுல போட்டோம். நான் கேட்கின்றேன்னு சொல்லும் பொழுது, நான் சிந்திக்கின்றேன்னு சொல்லும் பொழுது புத்தியினுடைய செயல் சிந்தித்தல், கேட்டலினுடைய செயல் ஸ்ரோத்ரேந்திரியம், அதையெல்லாம் நான்கிறதுல போட்டோம். உங்களுக்கு எப்படி தெரியும் நான்கிறதுல நான் அதையெல்லாம் போட்டிருக்கிறேன்னா இல்லையான்னு சொன்னால் அது எப்படி நம்ம தெரிந்து கொள்கின்றோம்? ஒருவர் நம்மை பார்த்து நீ அறிவு கெட்டவன் என்று சொல்கின்றார். அப்படி சொல்லும் பொழுது நமக்கு கோபம் வந்ததுன்னு சொன்னால், அவர் மீது வெறுப்பு வந்ததுன்னு சொன்னால் அந்த புத்தியை நான்கிற வார்த்தைக்குள்ளே போட்டோம்னு அர்த்தம். அப்படி சொல்லும் பொழுது நம்ம கூட்டஸ்தமாக சாட்சியாக இருந்தோம் அப்படின்னா அந்த நான் புத்தியிலிருந்து வேறுபட்டிருக்குன்னு அர்த்தம். மற்றவர்கள் நம்மை அவமானப்படுத்தும் பொழுது, நம்மை குறை சொல்லும் பொழுதும் நாம் எப்பொழுது துக்கப்பட முடியும்? அவர்கள் குறை சொல்கின்ற பொருள் நானாக இருக்க வேண்டும். இப்போ என்னுடைய புத்தியில் நான்கிற அபிமானம் இருப்பதனால் அது எடுக்கிற முடிவை ஒருவர் தவறாக சொன்னால் அதில் நான் சம்பந்தப்பட்டதனால் சோச்சதி துக்கப்படுகின்றேன். இந்த புத்தி மனம் இந்திரியங்களை எல்லாம் பிரித்து நான் பார்த்து விட்டால் என்ன ஆகும்? அவர்கள் என்னை சொல்லவில்லை, புத்தியை பற்றி சொல்கிறார்கள், மனதை சொல்கிறார்கள், அது நான் அல்ல. இப்போ ஒரு மனிதன் இனியொரு மனிதனை நிந்தனை செய்கின்றான். நான் என்ன செய்கின்றேன்? சாட்சியாக இருந்து பார்க்கின்றேன். அதே போல ஒருவன் என்னையே என்றால் என்னுடைய புத்தி மனதை நிந்தனை செய்தால், நான் அந்த மனம் புத்தியிலிருந்து வேறுபட்டவனாக இருந்தால் இனியொருவனை வேடிக்கை பார்ப்பது போல அதையும் நாம் வேடிக்கை பார்ப்போம், சாட்சியாக இருப்போம். அவ்விதம் இருக்க முடியாததற்கு என்ன காரணம்? அந்த புத்தியும் இந்திரியங்களும் நானும் ஒன்றாகி விட்டது. இங்கு யமதர்மராஜா என்ன சொல்றார்? இந்த மனித ஜென்மத்திலேயே புத்தியையும் மனதையும் இந்திரியங்களையும் நான் என்பதிலிருந்து பிரிக்க வேண்டும் என்று கூறுகின்றார். அதுதான் இந்த மந்திரத்தின் சாரம். பிறகு அவ்விதம் பிரித்துவிட்டால் அதனுடைய பலன் சோகம் என்பது கிடையாது என்று கூறுகின்றார். பிறகு யமதர்மராஜா நம்முடைய அறிவுக்காக எப்படி இந்திரியத்தை நான் என்னிடமிருந்து பிரிப்பது? அது என்னிடமே இருக்கின்றது, என்னுடைய சொரூபம் அல்லவா, என்னுடைய சுபாவம் அல்லவா என்ற சந்தேகம் வரும் பொழுது ஒரு அறிவை கொடுக்கின்றார். யுக்தியின் மூலமாக எப்படி இந்திரியம் நீ அல்ல, இந்திரியம் என்றால் எல்லா ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், மனம், புத்தி அனைத்தும் நீ எப்படி அல்ல என்பதை காட்டுகின்றார். 2 காரணம் யமதர்மராஜா கொடுக்கின்றார். 2 யுக்தி எதற்கு கொடுக்கின்றார்? நீ
இந்திரியம் அல்ல, நீ இவைகளிலிருந்து வேறுபட்டவன் என்பதற்கு கொடுக்கின்றார். முதல் யுக்தி இந்திரியாணாம் பிருதக் பாவம். இந்திரியாணாம் என்றால் இந்திரியங்களினுடைய, பிருதக் பாவம் என்றால் வேறான தன்மை. எது பிருதக் பாவம், எந்த வேறுபட்ட தன்மை. வேறுபட்ட தன்மை என்றால் ஆத்மாவிடமிருந்து வேறுபட்டது. எப்பொழுதுமே அவன் வேறுபாட்டை உடையதுன்னு சொன்னாவே எதிலிருந்துன்னு சொல்லணும். இது வேறுபட்டதுன்னு சொன்னா எதிலிருந்து என்று சொல்லியாக வேண்டும். இங்கு பிருதக் என்றால் வேறு, பாவம் என்றால் இருத்தல், வேறுபட்டு இருத்தல். எதனிடமிருந்து? ஆத்மாவினிடமிருந்து வேறுபட்டு இருத்தல். அதற்கு காரணத்தை கூறுகின்றார் இரண்டாவது வரியில். பிருதக் உற்பத்தியமானானாம். அதை முதல்ல எடுத்துக்கணும் நாம. பிருதக் என்றால் தனித்தனியாக, உற்பத்தியமானானாம் என்றால் படைக்கப்பட்டது. இப்ப இந்த இடத்துல நமக்கு கவனிக்கத்தக்க சொல் உற்பத்திங்கிற சொல்லுதான். உற்பத்தியமானானாம் என்றால் இந்திரியங்கள் தனித்தனியாக உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. அப்படி உற்பத்தி செய்யப்பட்ட இந்திரியங்கள் ஆத்மாவிடமிருந்து வேறாக இருத்தல் என்று கூறுகின்றார். இந்திரியம் எங்க உற்பத்தி செய்துள்ளது, எப்படி உற்பத்தி செய்துள்ளது என்றால், நாம் தத்துவ போதத்தில் படித்துள்ளோம். ஒவ்வொரு பூதங்கள், அந்த பூதங்களினுடைய சாத்விக அம்சத்திலிருந்து, சூக்ஷ்மமான அம்சத்திலிருந்து ஒவ்வொரு இந்திரியங்களும் தோன்றின என்று நாம் படித்துள்ளோம். அல்லது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, இந்திரியங்களினுடைய உற்பத்தியானது சொல்லப்பட்டுள்ளது. ஏதஸ்மாத் ஜாயதே பிராண மன சர்வேந்திரியான்னு முண்டகோபனிஷத்தில் சொல்லியிருக்கு. அந்த பிரம்மத்திடமிருந்தே பிராணக மனக சர்வேந்திரியாணி ஜாயதே ஜாயந்தே இவைகளெல்லாம் தோன்றின என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே தனித்தனியாக தோற்றுவிக்கப்பட்டுள்ள இந்திரியங்கள் ஆத்மாவிடமிருந்து வேறானது. இப்ப இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகின்றது என்றால், எது தோற்றுவிக்கப்பட்டுள்ளதோ அது நிலையற்றது. காரணம் என்ன? அதற்கு முன் நான் இருக்கின்றேன். அந்த ஆத்மாவிடமிருந்து இவைகள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது என்றால் அது வேறு, ஆத்மா வேறு. இப்போ ஒருவர் சொல்கின்றார், என்னிடமிருந்து இவன் பிறந்தவன் சொல்லும் பொழுதே அவர் வேறு, அவரிடமிருந்து பிறந்தது வேறு. ஆகவே ஆத்மாவிடமிருந்து தோன்றிய இந்திரியங்கள் பிருதக் பாவம், ஆத்மாவிடமிருந்து வேறுபட்டது. இப்ப முதல் யுக்தி என்ன? இந்திரியம் படைக்கப்பட்டதனால் அது ஆத்மாவினுடைய சொரூபம் அல்ல. இங்க ஆத்மாவினுடைய சொரூபம் அல்லன்னு சொன்னா என்னுடைய சொரூபம் அல்ல. இனி இரண்டாவது காரணம் கொடுக்கின்றார். உதய அஸ்தமயௌ ச. உதய அஸ்தமயௌ என்றால் இந்த இந்திரியங்கள் தோன்றுகின்றது, ஒடுங்குகின்றது. உதயம் என்றால் இந்திரியங்கள் தோன்றுகின்றது, வெளித்தோற்றத்திற்கு வருகின்றது. அஸ்தமனம் அஸ்தமயோ என்றால் அஸ்தமனம் ஆகின்றது, ஒடுங்குகின்றது. இது எப்பொழுது என்றால், நம்முடைய ஜாகிரத் அவஸ்தையில் நமக்கு இந்திரியங்கள் எல்லாம் வந்து விடுகின்றது. கண் பார்க்கின்றது, காது கேட்கின்றது, நாக்கு சுவைக்கின்றது. ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்லும் பொழுது அல்லது கனவுக்கு செல்லும் பொழுது இந்திரியங்கள் என்னாகின்றது? அஸ்தமயோ, அது அஸ்தமனம் ஆகிவிடுகின்றது. ஆகவே ஜாகிரத் அவஸ்தையில் இந்திரியங்களினுடைய உதயம், ஆழ்ந்த உறக்கத்தில் இந்திரியங்கள் அஸ்தமனம் ஆகின்றது. இப்ப நான் என்கின்ற ஆத்மா ஜாகிரத் அவஸ்தையில் இருக்கின்றேனா இல்லையா? கண்டிப்பாக நான் இருக்கின்றேன். கனவில் நான் இருக்கின்றேனா இல்லையா?
இருக்கின்றேன், ஆழ்ந்த உறக்கத்திலும் நான் இருக்கின்றேன். ஆகவே இந்த உதய அஸ்தமனம் என்பது எனக்கு கிடையாது, இந்திரியங்களுக்கு உண்டு. இப்போ இந்திரியங்களும் நானும் வேறில்லை என்றால், நான் எப்பொழுது இருக்கின்றேனோ அப்பொழுது இந்திரியம் இருந்துதான் ஆக வேண்டும். நான் ஜாகிரத்தில் இருக்கும் பொழுது இந்திரியம் இருக்கணும், அஸ்தமனம் ஆகக்கூடாது. கனவு நிலையில் நான் இருக்கேன், ஆனால் இந்திரியம் இல்லாமல் போய்விடுகின்றது, அஸ்தமனமாகி விடுகின்றது. ஆகவே அந்த இந்திரியம் பிருதக் பாவம், என்னிடமிருந்து வேறுபட்டது. இப்போ இதுவும் ஒரு ஹேதுவா சொல்றார், காரணமாக கூறுகின்றார். உதய அஸ்தமயோ, இந்திரியங்களுக்கு தோற்றம் இருக்கின்றது, இந்திரியங்களுக்கு ஒடுக்கம் இருக்கின்றது. ஆகவே அவைகள் நான் அல்ல, ஆத்மா அல்ல. இனி ஒரு காரணம், இந்திரியங்களுக்கு தோற்றம் இருப்பதனால், பிறப்பு இருப்பதனால், இந்திரியங்கள் என்னிடமிருந்து தோன்றியது, பிறகு இந்திரியங்கள் வெளித்தோற்றத்திற்கு வந்து ஒடுங்குகின்றது. ஆகவே இந்த இந்திரியங்கள் நான் என்ற சொல்லுக்குள் வரக்கூடாது. சரி, இவ்விதம் தெரிந்தால் என்ன பிரயோஜனம்? உடனே பலஸ்ருதிக்கு வருகின்றார் யமதர்மராஜா. தீரக மத்வா ந சோச்சதி. தீரக என்றால் ஞானி, இதை அறிபவன். மத்வா இவ்விதம் அறிந்து, ந சோச்சதி, ந சோச்சதின துயரப்படுவதில்லை. இதை அறிந்த தீரன் துயரப்படுவதில்லை. நம்ம மேலோட்டமாக பார்த்தா ஒரு சம்பந்தமும் புரியாது. இந்திரியங்கள் தோன்றுது, ஒடுங்குது, இந்திரியங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு இருக்கு. இதை தெரிஞ்சிட்டா ஒருத்தனுக்கு துயரம் இல்லை. இப்போ துயரம் இல்லாததுக்கும் இந்திரியம் தோன்றதுக்கும் ஒடுங்கிறதுக்கு என்ன போச்சு? இப்போ நம்ம கிளாஸில் படிச்சிட்டோம், ஆழ்ந்த உறக்கத்தில் இந்திரியங்கள் கிடையாது, ஜாகிரத்தில் இந்திரியம் வந்தாச்சு. இதை தெரிஞ்சிட்டா துக்கமெல்லாம் போயிரும்னு சொல்கிறாரே, எப்படி என்றால் அதுக்கு நம்ம சம்பந்தம் ஆழ்ந்து சிந்திச்சு தான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்திரியத்தோடு நான் என்கின்ற சொல் இருந்தால் அந்த இந்திரியத்திற்கு வருகின்ற லாப நஷ்டங்கள், மான அபமானம் எனக்கு வரும். இந்திரியத்திலிருந்து என்னை நான் வேறுபடுத்தி கொண்டால், அந்த இந்திரியங்களுக்கு நான் சாட்சியாக இருந்தால் எனக்கு இந்திரிய நிமித்தமான சோகம் வராது. இப்போ நம்மளுடைய மனதையோ புத்தியையோ மற்றவர்கள் ஏசிக்கும் பொழுது, நிந்திக்கும் பொழுது நமக்கு ஏன் துயரம் வருகின்றது? நான் என்ற சொல் அந்த நம்முடைய மனம், நம்முடைய புத்தி அதோடு கலந்து விடுகின்றது. இப்போ நம்மளுடைய சர்வெண்ட்டுக்கிட்ட ஒரு வேலையை சொல்கிறோம், இதை செய்யன்னு சொல்லி, அவன் செய்யலை, நமக்கு கோபம் வந்துடுது, அவன் மீது வெறுப்பு வருது. காரணம் என்ன? இந்த புத்தி, நான் எஜமானன், என்னுடைய புத்தியிலிருந்து ஒரு கமாண்ட் வருது, அதை நீ செய்யலைன்னு சொன்னோன்னே நமக்கு துக்கம் வருகின்றது. காரணம் என்ன? அந்த புத்தி நான் என்ற சொல்லோடு சேர்ந்து விடுகின்றது. ஆகவே நம்முடைய மனம், புத்தி, இந்திரியம், ஷரீரம் நிமித்தமாக ஒரு துக்கம் நாம் அனுபவிக்கின்றோம் என்றால் இந்த நான் என்கின்ற சொல் அதோடு சேர்ந்து விட்டது. பிருதக் பாவம், இரண்டும் வேறு என்று புரிந்துவிட்டால் ந சோச்சதி, அவன் துயரப்படுவதில்லை. இந்திரிய நிமித்த துக்கம் அவனுக்கு வருவதில்லை. இங்கே இந்திரியம்னு சொன்னா மனம், புத்தி, சரீரம், இது நிமித்தமான துயரம் வருவதில்லை. வேதாந்தத்தில் ரொம்ப முக்கிய சம்பந்தம் தான். இந்த ஞானத்துக்கும் துக்க நிவர்த்திக்கு என்ன சம்பந்தம்ங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்தாதான் அந்த ஞானம் நமக்கு சாக்ஷாத் பிரயோஜனத்தை கொடுக்கும். இனி அடுத்த 2 மந்திரங்களில் பஞ்சகோஷ விவேகம் வருகின்றது. ஏற்கனவே கூறிய கருத்துத்தான் 7, 8. இந்திரியேப்யः பரம் மனஹ மனசஸ் சத்வமுத்தமம் சத்வாததி மகானாத்மா மகதோ வியக்தமுத்தமம்
அவ்யக்தாத்து பரப்புருஷக வியாபகோ லிங்க ஏவச யம் ஞாத்வா முச்யதே ஜந்துஹோ அம்ருதத்வம் ச கச்சதி. முதலாவது அத்தியாயத்தில் இந்த உபனிஷத்தில் மூன்றாவது பகுதியில் 10, 11 2 மந்திரங்களில் கூறிய அதே கருத்தை யமதர்மராஜா திரும்பி கூறுகின்றார். ஆகவே 1வது அத்தியாயம் 3வது பகுதி மந்திரம் 10, 11 அதில் என்ன நோட்ஸ் எழுதியிருக்கீங்களோ அதே தான் இந்த மந்திரம். சும்மா 2-3 வார்த்தையை மாற்றியிருக்காரே தவிர அதே தான் இங்கு கூறுகின்றார். ஞாபகம் வருதான்னு பார்ப்போம். இந்திரியங்களை காட்டிலும் மனம் மேலானது, மனதை காட்டிலும் புத்தி மேலானது, புத்தியை காட்டிலும் சமஷ்டி புத்தி மேலானது, சமஷ்டி புத்தியை காட்டிலும் காரண சரீரம் அல்லது மாயை மேலானது, மாயையை காட்டிலும் பிரம்ம மேலானது என்று அங்கும் வந்தது. அதே கருத்தை தான் யமதர்மராஜா இங்கும் சொல்கின்றார். சங்கராச்சாரியார் தனக்கு விளக்கத்தில் என்ன பண்றார் தெரியுமோ? ஒரே வரிதான் எழுதுறார், பூர்வவது. அதை போலயே இங்கேயும் புரிஞ்சுக்கோன்னு சொல்றார். அவரும் இந்த மாதிரியெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டார். ஏற்கனவே சொன்னதை அதே போல புரிந்து கொள்ளுங்கள் என்று சங்கரர் சொல்றார். இப்போ நான் என்ன செய்ய போறேன்? அதே போல இங்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது மந்திரத்திற்குள் செல்வோம். இந்திரியேப்ய பரம் மனக, இந்திரியங்களை காட்டிலும் மனம் மேலானது. இதெல்லாம் நம்ம விளக்கமாக அங்கே பார்த்தோம். உங்கள் நோட்ஸில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமாவது எழுதி வச்சுருப்பீங்க. இந்திரியேப்ய பரம் மனக, இந்திரியங்களை காட்டிலும் மனம் மேலானது. பஞ்ச கோஷ விவேகத்தின் மூலமாக ஆத்மாவுக்கு போகிறார். இதுக்கு சாஸ்திரத்தில் அருந்ததி தர்ஷன நியாயம்னு சொல்வார்கள். இந்த அருந்ததிங்கிறது ரொம்ப சின்ன நட்சத்திரம். அதை பாருன்னு சொன்னால் எவ்வளவோ பவர் கிளாஸை போட்டுட்டு அதை போய் பார்க்க முடியுமா நேரடியாக? முதல்ல எதை காமிக்கணும்? நிலாவை காமிக்கணும். பௌர்ணமி நிலவை காமிச்சாவே சில பேர் எங்கே இருக்குதுன்னு கேட்பார்கள். அதனால் என்ன செய்யணும்? நான் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற பெரிய மரத்தை காமிச்சு, இந்த மரத்து நேரில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய நிலா இருக்கும், அதற்கு பக்கத்தில் இந்த டைரெக்ஷனில் போனீங்கன்னு அப்படியே சொல்லிட்டு வந்து கடைசியில் என்ன பண்ணுறோம்? இந்த மரத்தை விட்டுறோம், நிலவை விட்டுறோம், பெரிய நட்சத்திரத்தை விட்டுறோம். அந்த சின்ன மின்னிட்டு இருக்கிற நட்சத்திரத்தை மட்டும் நம்ம டைரக்ஷன் போகுது. அதே போல் ஸ்தூலமாக ஆரம்பித்து அங்கே சூக்ஷ்மமான ஆத்மாவிடம் செல்வது தான் அருந்ததி தர்ஷன நியாயம். அதைத்தான் சொல்கின்றார். இந்திரியங்களை காட்டிலும் மனம் மேலானது. இந்த பரம்ங்கிற வார்த்தைக்கு அங்கே 3 அர்த்தம் பார்த்துருக்கோம். ஒன்று சூக்ஷ்மம்னு பார்த்தோம், மிக மிக சூக்ஷ்மமானது. 2வது வியாபி, வியாபித்துள்ளதுங்கிற அர்த்தத்தை பார்த்து விளக்கமும் கொடுத்தோம். 3வது சமீபம், ஆத்ம சமீபம். ஆத்மா இந்திரியங்களை காட்டிலும் மனசு பக்கத்தில் இருக்கு, மனசை காட்டிலும் புத்தியினுடைய பக்கத்தில் இருக்கு. அதே போல் இந்திரியம் மனம் இந்திரியத்தை காட்டிலும் சூக்ஷ்மமாக இருக்கின்றது, மனம் இந்திரியத்தை காட்டிலும் வியாபிக்கின்றது என்று இந்த பரம்ங்கிறதுக்கு 3 அர்த்தம் அங்கு பார்த்தோம். அதே தான் இங்கும் வரும். சூக்ஷ்மம், வியாபி, ஆத்ம சமீபம். மிக மிக சூக்ஷ்மமாக இருப்பது மனம். எதை காட்டிலும்? இந்திரியத்தை காட்டிலும். இந்திரியத்தை காட்டிலும் மனம் வியாபித்துள்ளது. இந்திரியத்தை காட்டிலும் மனம் ஆத்மாவினுடைய அருகில் இருக்கின்றது. பிறகு அடுத்தது மனசக சத்துவம் உத்தமம். இந்த இடத்துல பரம்ங்கிறதுக்கு பொதுவாக யமதர்மராஜா உத்தமம்ங்கிற வார்த்தையை போடுறார். மனசக, மனதை காட்டிலும் சத்துவம். இதுவும் புதிய சொல்.
சத்துவம் சொன்னா இந்த இடத்துல புத்தி என்று பொருள். சத்துவம் என்றால் புத்தி, உத்தமம் என்றால் பரம் மேலானது, மனதை காட்டிலும் புத்தியானது மேலானது. இப்ப சத்துவம்ங்கிற சொல்ல நம்ம புத்தி என்று புரிந்து கொள்ள வேண்டும். இனி அடுத்தது, இந்த பஞ்சகோஷ விவேகத்துல நம்ம ஒரு கருத்து பார்த்தோம். நம்முடைய ஒவ்வொரு கோஷத்தையும் நீக்கிட்டு போய் ஆத்மாவை காமிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு தவறான முடிவுக்கு வந்துருவோம். இந்த சரீரத்துக்கு ஒரு ஆத்மா, அதே போல இனியொரு 5 கோஷத்துக்கு இனியொரு ஆத்மான் இருக்குன்னு சொல்லி இந்த பஞ்சகோஷ விவேகம் மட்டும் செய்துட்டோம்னா ஆத்மா பலங்கிற கருத்துக்கு வந்துருவோம். அப்படி தனிமையான இண்டிவிஜுவல் பஞ்சகோஷ விவேகம் பண்ணும் பொழுதே எல்லா பஞ்சகோஷத்தையும் சேர்த்திக்கணுங்கிறதுக்காக உடனே வெஷ்டியிலிருந்து சமஷ்டிக்கு போறார் யம தர்மராஜான்னு பார்த்தோம். அதைத்தான் இங்கு சொல்லப்படுகின்றது. சத்துவாத் என்றால் புத்தியை காட்டிலும் மகான் ஆத்மா அதி. இங்கு மகான் ஆத்மா என்றால் சமஷ்டி புத்தி. இங்கு சொற்கள் தான் வேறுபட்டுள்ளது. மகான் ஆத்மான்னா சமஷ்டி புத்தி என்று எழுதி கொள்ள வேண்டும். ஏன்னா மகான் ஆத்மாங்கிறது சமஷ்டி புத்திங்கிறது தெளிவாக இல்லை. அதின்னு சொல்ற வார்த்தைக்கு பொருள் பரம். முன்ன இதை விட கொஞ்சம் தெளிவா சொன்னார். இங்கெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கல் டைம்ல சொல்றார். இவ்வளவு தூரம் படிச்சுட்டு வந்துட்டோமே நமக்கு புரிஞ்சிருக்கணும்னு சொல்லிதான். இப்ப மகான் ஆத்மா என்றால் சமஷ்டி புத்தி. இப்ப நம்மளுடைய கோஷத்தை விட விட என்ன செய்யறோம், மற்றவர்களுடைய கோஷத்தையும் விட்டுட்டு வர்றோம். இந்த அன்னமய கோஷத்துல அபிமானம் போச்சுன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா அன்னமய கோஷத்தையும் விட்டுருவோம். அதே போல பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம். இங்கு புத்திங்கிறது விஞ்ஞானமயத்தை குறிக்கின்றது. மகானாத்மா சமஷ்டி விஞ்ஞானமயக அல்லது ஹிரண்ய கர்ப்பன். பிறகு மகதக அவ்யக்தம் உத்தமம். மகதக என்றால் ஹிரண்ய கர்ப்பன் அல்லது சமஷ்டி புத்தியை காட்டிலும் அவ்யக்தம் என்றால் மாயா. உத்தமம் மேலானது பரம். ஆகவே மகதக என்றால் ஹிரண்ய கர்ப்பன் அல்லது முழுமையான விஞ்ஞானமய கோஷம் அல்லது சமஷ்டி புத்தி. எல்லா புத்தியை காட்டிலும் அவ்யக்தம். அவ்யக்தம் என்றால் மாயை, வெளித்தோற்றத்திற்கு வராதது உத்தமம். இனி அடுத்த 8வது ஸ்லோகம். அவ்யக்தாத்து பரபுருஷக. இனி ஆத்மாவுக்கு வந்து விடுகின்றார். அவ்யக்தத்தை காட்டிலும் புருஷக பரக. புருஷக என்றால் முக்கிய ஆத்மா, பரக மேலானது. அந்த மந்திரத்துல சா காஷ்டா சா பராகதின்னு முடித்தார். புருஷான்ன பரம் கிஞ்சித்து சா காஷ்டா சா பராகதின்னு சொன்னார். இப்படியே சொல்லிட்டு போகும்போது புருஷனுக்கு மேல வேற யாராவது இருக்குமான்னு சொன்னா யமதர்மராஜா என்ன சொன்னார்? புருஷான்ன பரம் கிஞ்சித்து, புருஷனை காட்டிலும் வேறு ஒன்று கிடையாது, அதுவே காஷ்டா, அதுவே முடிவு, பராகதின்னு சொன்னார். அதற்கு பதிலாக இங்கு வேறு கருத்தை சொல்கின்றார். அந்த புருஷனே வியாபக, அனைத்தும் வியாபித்தவன், எல்லா கோஷத்திலும் வியாபிக்கின்ற அந்த முழு முதல் புருஷனே மாயை காட்டிலும் வேறானவன். இந்த புருஷனை தெரிந்து கொள்ள முடியுமா? இந்த புருஷனை தெரிந்து கொள்வதற்கு அடையாளங்கள் ஏதாவது உண்டா? இப்ப நெருப்பு இருக்கின்றது, அந்த நெருப்பை தெரிந்து கொள்வதற்கு புகை அடையாளமா இருக்கும். அல்லது நம்ம கிச்சன்ல கேஸ் லீக் ஆகுதுன்னு வச்சுக்கோ, அது வெளியே வந்துட்டு இருக்குதுங்கிறதுக்கு அடையாளம் இருக்கு, அந்த வாசனை ஒரு அடையாளம். ஆகவே அந்த ஒரு பொருளை நேரடியா பார்க்க முடியலன்னு சொன்னாலும் கூட யூகத்தினாலேயோ தர்க்கத்தினாலேயோ ஒரு அடையாளத்தை கொண்டு பார்க்க முடியுமா என்று சொன்னால் அலிங்கக ஏவச்ச. லிங்கம் என்றால் ஒரு அடையாளம், அலிங்கக என்றால் அடையாளமற்றது, கண்டுகொள்ளவே முடியாது. அதாவது ஒரு அடையாளம் கூட கிடையாது. இப்போ எங்காவது நம்ம போனாலும் கூட அடையாளம் வாங்க வச்சுக்குவாங்க இல்லையா? காதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குவாங்க, இதே ஆளான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு
அப்படி இந்த பிரம்மத்துக்கு ஒரு அடையாளம் கிடையாது. இந்த சொல் எதை குறிக்கின்றது என்றால் அனனுமேயம், அனுமானம் செய்ய முடியாது, இன்ஃபர் பண்ண முடியாது, யூகிக்க முடியாது. அலிங்கக ஏவச்ச, யார்? சக புருஷக, பரக புருஷக அலிங்கக. இனி இரண்டாவது வரியில் இந்த தத்துவத்தை அறிவதனுடைய பலனை கூறுகின்றார். எம் ஞாத்வா ஜெந்துகு முச்யதே. எம் என்றால் எம் புருஷம், இந்த புருஷனை அறிந்து ஜெந்துகு. இந்த இடத்துல ஜெந்துகுன்னு சொல்லி யம தர்மராஜா நம்மளையே தான் சொல்றார், ஆடு மாடையெல்லாம் சொல்லலை. ஜெந்துகுனா மனிதர்கள். முச்சியதே, முச்சியதே என்றால் கடைசியாக சொல்லிடுறார், நீ தான் மோட்சத்தை அடைய போறியே, அதனால் கடைசியாக ஒரு திட்டிடலான்னு ஜெந்துகு. இந்த ஜெந்துக்கள், அதாவது ஜெந்துகுங்கிறது அந்த சம்சாரத்தை குறிக்குது. சம்சாரியாக இருக்கின்ற ஜெந்துகு முச்சியதே, மோட்சத்தை அடைகிறார்கள். அது சம்சாரம் அதிகமாக அனுபவிக்கத்தான் மோட்சத்தினுடைய பெருமை நமக்கு தெரியும். ஆகவே ஜந்துகு, சம்சாரியாக இருக்கின்ற ஜீவன் முச்சியதே, மோட்சத்தை அடைகின்றான். இந்த சொல் ஜீவன் முக்தியை குறிக்கின்றது. இப்பொழுதே உயிரோடு இருக்கும் பொழுதே காம குரோதங்களிலிருந்து முக்தியை அடைகின்றான். எப்பொழுது? எம் ஞாத்வா, இந்த புருஷனை அறிந்து அவன் முக்தியை அடைகின்றான். நம்ம இந்த நாட்டுக்கு முக்தி வேணும், சுதந்திரம் வேணும், யாராருக்கோ சுதந்திரம், அல்லது ஏழை எளியவர்களுக்கெல்லாம் சாப்பாடு வேணும், அவர்களுக்கு இது வேணும், அவர்களுக்கு வேணும்னே சொல்லிட்டு இருப்போம். ஆனால் கடைசியில் முக்திங்கிறது யாரிடமிருந்து அடையணும்னா நம்மிடமிருந்து தான் அடையணும். நம்மளுடைய காமக்ரோதங்களிலிருந்து தான் முக்தியை அடைய வேண்டும். அதை அடைகின்றான். பிறகு இறந்ததற்கு பிறகு எங்கு செல்கின்றான்? அமிர்தத்துவம் ச கச்சதி. அமிர்தத்துவம், பிறப்பில்லா நிலையை அடைகின்றான். இது விதேக முக்தியை குறிக்கின்றது. அமிர்தத்துவம் ச கச்சதி, இறந்ததற்கு பிறகும் மரணமற்ற பெருநிலையை அடைகின்றான், மீண்டும் பிறப்பதில்லை. இதற்கு முன்னாடி கூறிய மந்திரத்தில் யம தர்மராஜா அங்க பிரயோஜனத்தை சொல்லலை, ஏன்னா அது உபதேச பிரதானம். இது உபசம்ஹார பிரதானம். இங்க முடிவுரைக்காக யம தர்மராஜா கூறுகின்றார். ஆகவே முக்கியத்துவம் பிரயோஜனத்தில் வருகின்றது. பிரயோஜனத்தை சொல்லி ஆத்ம அனாத்ம விவேகம், பஞ்சகோஷ விவேகத்தை சொல்கின்றார். இனி 9வது மந்திரம். ந சந்திருஷே திஷ்டதி ரூபமஸ்ய ந சக்ஷுஷா பஷ்யதி கஷ்சனைனம் ஹிருதா மணீஷா மனசாபிக்ளுப்தஹ ய ஏதத் விதுரம்ருதாஸ்தே பவந்தி. இங்கு சொல்லப்பட்டுள்ள கருத்தும் ஏற்கனவே கூறிய கருத்துதான். இந்த மந்திரத்தினுடைய சாரம், பிரம்மத்தை அடைய வேண்டுமென்றால் மிக மிக சூக்ஷ்மமான புத்தி தேவை. அதுதான் இதனுடைய சாரம். மிக மிக சூக்ஷ்மமான புத்தி இருந்தால்தான் பஞ்சகோஷ விவேகம் செய்து பிரம்மத்தை அடைய முடியும். அதாவது முதலாவது அத்தியாயத்தில் முதலாவது அத்தியாயம் 3வது செக்ஷன் பகுதியில் 10, 11 மந்திரத்தில் தான் பஞ்சகோஷ விவேகம் சொன்னார். அங்க சொன்னதற்கு பிறகு 12வது மந்திரத்திலேயே 1, 3, 12 முதல் அத்தியாயம் 3வது பகுதி 12வது மந்திரத்தில் அங்கு சூக்ஷ்ம புத்தியை வலியுறுத்தினார். அதே காரியத்தை இங்கேயும் செய்கிறார். ஆகவே இந்த மந்திரமும் 1, 3, 12 அந்த மந்திரமும் ஒரே கருத்தை உடையதுதான். அங்கு 2வது வரியில சொன்னார்,
திருஷ்யதே து அக்ரயா புத்தியா சூக்ஷ்மயா சூக்ஷ்மதர்ஷிபிகின்னு சொன்னார். அதே கருத்தை தான் மீண்டும் இங்கு சொல்றார். அதாவது முடிக்க போறதுனால உபசம்ஹாரம் செய்கின்றார். அங்க பஞ்சகோஷ விவேகத்தை சொன்ன உடனே என்ன செய்தார்? இந்த விவேகம் பண்ணணும்னு சொன்னா ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மமான புத்தி வேணும்னு சொன்னார். ஆகவே இங்கேயும் செய்கின்றார். இந்த விவேகத்தை சொல்லி சூக்ஷ்மமான புத்தி வேண்டும் என்று கூறுகின்றார். முதல் வரியில் ந சந்திருஷே திஷ்டதி ரூபமஸ்ய. அஸ்ய ரூபம், அஸ்ய என்றால் பிரம்மத்தினுடைய, ரூபம் என்றால் சொரூபம். இந்த பிரம்மத்தினுடைய தன்மை சொரூபம் சந்திருஷே ந திஷ்டதி. சந்திருஷே என்றால் இந்திரியத்தினுடைய வளைக்குள், இந்திரிய கோச்சரத்திற்குள், ந திஷ்டதி நிற்காது. இந்த பிரம்மத்தினுடைய சொரூபம் இந்திரியத்தினுடைய கோச்சரம், இந்திரியத்தினுடைய பார்வைக்குள், இந்திரியத்தினுடைய வழிக்குள் வராது. ந திஷ்டதி. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, இந்திரியங்கள்னால இந்த பிரம்மத்தை அறிய முடியாது. ஆகவே சொல்கின்றார், சக்ஷுஷா ந பஷ்யதி. கண்ணினால் ஒருவன் பார்ப்பதில்லை. கஷ்சன யார் ஒருவரும், எதை, ஏனம் இந்த ஆத்மாவை பார்ப்பதில்லை. கண்ணினால் இந்த ஆத்மாவை பார்ப்பதில்லை. காரணம் ந சந்திருஷே திஷ்டதி. இந்திரிய கோச்சரமாக இந்த ஆத்மா வருவதில்லை. இப்போ முதல்ல சொல்லிடுறார், ஒரு ஞானம் வரணும்னா இந்திரியத்தை பயன்படுத்தி தான் ஞானம் வருது. அவ்விதம் சுலபமாக இந்திரியத்தை பயன்படுத்தி இந்த பிரம்மத்தை தெரிந்து கொள்ள முடியாது. 5 இந்திரியங்களும் பிரம்மத்தை அடைவதற்கு பயன்படாதுன்னு சொன்னார். பிறகு எதனால் அறிய முடியும்? 2வது வரியில் கூறுவார், சூக்ஷ்ம புத்தியினால் அறியப்படும் என்று. அதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.